ஒரு செகண்ட் மொட்டைங்க போட்டுலாமா தொங்கும். வெண்பா ஆல்ரெடி மொட்டையா தான் இருக்காலும். அதுல பாத்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம், கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. உனக்கு ஒன்றும் ஆகாதா? நீ என்ன டெலிவரி பார்த்து குழந்தை பெற்றியா? நாச்சு திருப்பதிக்கு பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். திருப்பதியே ஈஸியா ஏறுறவ இப்ப திருத்தணியில வந்து முக்கிட்டு இருக்கா. Hi friends. Hi. So hi. Venba clap clap. இங்க இருக்குப்பா. அங்க இருக்க எடுத்துடுங்க. ஒரு கையில கிளாப் பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். கிளாப் கிளாப். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருத்தணி வந்திருக்கோம். பா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் பாத்தீங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு வந்திருக்கேன். சோ திடீர்னு இன்னைக்கு காலைல தோணுச்சு. எதுக்கு? சரி திருப்பதி போக முடியலையே, லைக் போனோம். ஆக்சுவலி இப்ப போக முடியாதுன்னா இப்ப வந்துட்டு சரி அதனால வெண்பாவை திருத்தணி கூட்டு வரலாம். ஏன்னா வந்துட்டு வடபழனி முருகர் கோவில தான் மொட்டை அடிச்சோம். சரி இதை வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு அப்புறம் கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா 365 படிக்கட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. அதாவது வருஷத்துல 365 நாளுக்கு அந்த கணக்குல. சோ இது வந்து நான் ஏறிதான் போனோம் அப்படின்னு பிளான் போட்டு கூட்டு வந்திருக்கேன். வண்டில அந்த சைடு போகுது. ஆமா ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாளாம். ஆமா சோ அதனால வந்தது. வாங்க டக்கு டக்குன்னு போவோம். வேணுமா போலாமா? எந்த சைடுங்க போகணும்? ரூட் தெரியாதுங்க எனக்கு. கிளாப் 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 கிளாப். என்ன வெண்பா இங்கே பத்து தூங்கிறியா? தோச்சத்தி மாட்ட துணியில என்னால ஜாலியா பத்துட்டு இருக்கா ஜம்முன்னு. தூக்கி வருதா? இல்லையா? சரி வா போலாம். அப்போ வா போலாம். வெளியே போலாம் வா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. அதனால் வெண்பா கூப்பிட்டு சடன் பிளான் திருத்தணி போகலான்ட்டு எங்கள் அம்மா பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெடி, பொண்ணு அப்பா ரெடி, அம்மா இன்னும் ரெடி ஆகலை. என்ன தங்கம்மா போகலாமா? அங்கே யாரு நம்ம போகலாம். ஜி டாட்டா செல்லில் இருக்கோம். என்ஜாய் பண்ணலாமா? நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பதி போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். திருப்பதி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளா நான் போல. ஆசைதான், பட் ஆனா பிரெக்னன்சில மலை ஏறக்கூடாது சொல்றதுனால போல. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது நான் திருப்பதி போயிடுவேன். சரி திடீர்னு தோணுச்சு திருத்தணி போலான்னு. பிள்ளைக்கு சாப்பாடு கூட்டிட்டு அப்படியே ராஜா கூட்டிட்டு பட்டுன்னு கிளம்பிட்டோம். அப்படியே தலைக்கெல்லாம் குளிச்சிருக்கேன். கோவிலுக்கு போனா நான் நான்வெஜ்ல சாப்பிடக்கூடாதுல்ல. இன்னும் நாங்க காலில இருந்தே சாப்பிடல. வெண்பா சொல்ல மட்டும் இன்னைக்கு காலையிலே வந்துட்டு பீட்ரூட் சாப்பிட்டான். ஜாலியா இருக்கால. கிளாப் 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 கிளாப். என் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா கிளாப் பண்ண கத்துக்கிட்டாங்க. டக்குன்னு கத்துக்கிட்டா. போலாமா? இன்னைக்குதான் அந்த ட்ரெஸ் புதுசா போட்டிருக்கா திருத்தணி போறதுக்காக. டிவி கேவா நீங்க? அப்புறம் பாக்குறத பாருங்க. தெரியுதுப்பா உங்களோட்டு டிவி கே விஜய் டிவி கே இந்த வயசுல. ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு திருப்பதி போகணும்னு ஆசை. ஒரு 1 இயர்க்குள்ள கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு நினைச்சு பார்த்தா புரட்டாசி போனோம்னா அவ்வளோதான் நம்மளை செஞ்சிருவாங்க இங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயர்க்குள்ள ஒரு லைன் இருக்கான். ஸோ அதுல ஒரு வாட்டி போகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முருகரை போய் பார்க்க போகிறோம். போலாமா வெண்பா? இவ வேற இப்ப நிறைய இந்த மாதிரி பண்றாங்க. ஏதாவது இதுக்கு ஏதாவது டிப் இருந்தா சொல்லுங்க. பல்லு வளருதுன்னு நினைக்கிறேன். பல்லு காட்டினியா அத்தைங்களுக்கு மாமாங்களுக்காக? பல்லு கட்டு காட்ரி ஃபுல்லா கலராங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நாங்க கோயிலுக்கு போயிட்டு எப்படி தரிசனம். ஏன்னா திருத்தணி போய் நான் பல வருஷம், அது ரொம்ப சின்ன வயசு தான். திருப்பதி தான் அடிக்கடி போவேன். சோ அங்க போயிட்டு எப்படி இருந்துச்சு? படிக்கிறப்ப போனேன் திருத்தணியா. எங்க அப்பாவோட ஓனரோட பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. ஓ நான் ரொம்ப சின்ன வயசுல போனேன். எனக்கு அதனால இப்ப எப்படி இருக்கணும்னு தெரியல. திடீர்னு தோணுச்சு. அண்ட் நான் போன படிக்கட்டு ஏறி தான் போவேன். சோ அங்க போயிட்டு பாப்போம். பாப்போமா வெண்பா? சிரிக்கு வெண்பா சாப்பிட வந்தீங்களா? சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. ஓகே ஆக்சுவலி சாப்பிடாம தான் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சோம். அதனால தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்க வரவே வராம வெஜ் ஹோட்டல்ல வந்திருக்கோம். 1 ஹவரா டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன ஒரு 1 ஹவர் வந்துட்டு போனோம் போல. உள்ளதானே நிறைய சாப்பிடும் போல தோணுதா?
இது எதுவுமே வெண்பாக்கு கிடையாது. என்னடா வேணும்? பாருங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. தண்ணியை தள்ளி விட போறான்னு நினைக்கிறேன். குட்டி வாழு ஃபுட்டு வரும், வெயிட் பண்ணு. வந்தோடனே சாப்பிட்டு அப்புறமா கிளம்பி போகலாம். முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாளா? போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். பசி தாங்கலை காலையிலேருந்து. மணி இப்போனா 4:30 மணி ஆயிடுச்சா? காலிலேருந்து சாப்பிடல, மணி இப்போயே 4:30 மணி ஆயிடுச்சு. ஏமா வந்து டபுளாக ஆர்டர் பண்ணியிருக்கா எல்லாருமே. அவங்களுக்கு ஏதோ வேணுமா? வெண்பாக்கு எது வேணுமா? பேபி சேர் வேணுமா உனக்கு? மண்ணாலாம் விளாடுறாங்க. கேமரா அப்படி விளையாடுறாள். ஃபுல்லா நிறைய குறைய வேண்டாம் இருக்கும். இது அவளுக்கு ட்ரிப்பே இப்பதாங்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சாப்பிடுறது அது இது. இப்ப அதுக்குள்ள இன்னொரு பிரேக், உடனே பிரேக். குழந்தை இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க இருக்கும். வாட்டி பிரேக் விடுறது. இப்ப பிரேக் வந்து பாத்தீங்கன்னா இவளுக்காக. என்ன பாக்குற? தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். சோகம் ஆயிட்டா. வெண்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் வாங்குறோம். இது வந்து வெண்பாக்கு தெரியுமான்னு தெரியல. அவ வந்து தேங்காய் பார்த்துனுக்குறேன். அவளை குடுப்பியாண்டி. பயணம் வந்து திரும்ப தொடர போகிறது. வெண்பா ஜாலியா இருக்காளே. வெண்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தர்பூசணி சாப்பிட்டா. அப்படியா? ஆமா, தர்பூசணி வாங்கினோம் குடுக்கல. ஒரு வாட்டி வாங்கினோம், நல்லா இல்ல. அவ ரொம்ப இந்த சைடு நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா கிளைமேட். ஜாலியா பாக்குறான்ல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு வந்து சேர்றதுக்கு. இங்கே வந்து பைபாஸ் ரோடு போட்டுட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெண்பா வந்து ரெடி ஆகிட்டா, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. இவன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மலை மேலே ஏற போகிறா வெண்பாவும் சேர்ந்து. என்ன தங்கம், நீ ஏறியா ஸ்டெப்ஸில்? நின்றுட்டு இருக்கத பாருங்க. ஓகே, மேலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகிறா. ஏமா வந்து வெண்பா வச்சுட்டே தான் ஏற போறா, கரெக்டா? ஓகே, வெண்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏற போறா. போலாம். ஸ்டெப்ஸ் என்ன ரொம்ப ஈஸியா இருக்கு. கோயிலுக்கு வந்து பொம்மை வாங்கிட்டான்னு சொல்லி மொத்தம் அழுவணும். ஒரு பையன் அழுதுட்டு இருக்கானா, அதான் இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம எப்படா அழுவலாம், நம்ம எப்ப பொம்மை கேட்கலான்ட்டு. தூக்கம் வருது. கீழே ஈஸியாக இருந்தது, இப்போ வந்தோட தான் தெரியுது. போக போக ரைட்டு. என்னாச்சு? திருப்பதிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். திருப்பதியே ஈஸியாக ஏறுறவ இப்போ திருத்தணியில் வந்து முக்கிட்டு இருக்கா முடியாம. ஆமாம் என்பா அச்சு தூக்கி வருது. பொட்டு வைங்க என்னதுக்காகவா?
அதுக்குள்ள முடிஞ்சிச்சா? திருப்பதி ஏறி ஏறி பழக்கப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லா ஏறி வந்துட்டோம் மேல. எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. உனக்கு ஒன்றும் ஆகாதா? நீனா டெலிவரி பார்த்து குழந்தை பெற்றியா? டெலிவரி ரூம்ல கூடயே இருந்தேன் வார்டில். இந்த சுட்டி பிள்ளைய 10 மாசமா தூக்கி தூக்கி நடந்துட்டு இருக்கேன், தூங்க வச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி திருப்பதி படிக்கலாம் நாங்கள் நிற்காம உட்காராம மஞ்சள் முட்டி போட்டு இந்த மாதிரிலாம் ஏறி இருக்கோம். இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காசு எத்தனை வராம ஜிபே நம்பி வந்தனால சாப்பிடும் போது ஏடிஎம்ல காசு எடுக்கணும்னு சொன்னாங்க. அது நம்பி வந்தவங்க கேஷ் தானா ஜிபே தான் நாங்க வச்சிருக்கோம். ஐயோ யாருக்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ஒருத்தர் பேசுறாங்க, அவங்ககிட்ட கேட்டா சேஞ்ச் இல்லட்டாங்க. ஓகே சோ சேஞ்ச் இல்ல ரொம்ப சுத்தி சுத்தி நாங்க ஒருத்தங்க சேஞ்ச் கேட்டோம். அவங்க தெலுங்கு ஆந்திரா என்ன ஒண்ணும் புரியல. சேஞ்ச் மாத்திட்டு வர போயிட்டு வந்தாரு போல. அதுக்குள்ள நாங்க அங்க சேஞ்ச் கேட்டு டிக்கெட் எடுக்கிறவங்க கிட்ட சேஞ்ச் கேட்டு ஒரு அண்ணா கிட்ட இதை வாங்கிட்டு 500 ரூபாய் ஜிபே பண்ணி இது வாங்கிருக்கோம். இது 100 ரூபாய். அதுல பாத்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம், கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஒழுங்கா அதுக்காக அது வாங்கிருக்கோம். வெண்மகள் தூக்கம் வந்துச்சு. சரி சீக்கிரம் போலாம். தூங்க மாட்டாடியாவ. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போறோம். ஓகே எத்தாச்சி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, கிளம்புவோம். ஓகே தரிசனம் பாத்தீங்கன்னா அழகா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாமி வேற ஊர்வல வராங்க போல. சரி டக்கு டக்குன்னு வந்து வெண்பாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். வெண்பாக்கு வேற பாத்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. டக்கு டக்குன்னு இப்பயே கிளம்பினாதான் சென்னைக்கு போக முடியும். என்ன வெண்பா சொல்லும்? குங்குமம் வந்து 1 இயர்க்குள்ள வச்சுட்டு தண்ணி லைட்டா இது பண்ணிடு. அதனால நீங்க யாராவது குழந்தை கூட்டுறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் அலர்ஜி ஆகும்னு அவங்களே சொன்னாங்க. அழகா சூப்பரா தரிசனம் பிளெஸிங்கோட முடிஞ்சிச்சு. வெண்பா உனக்கு செகண்ட் மொட்டைங்க போட்டுலாமோ தொங்கும். வெண்பா ஆல்ரெடி மொட்டையா தான் இருக்காலும். என்ன வேணும்? அவங்க சாப்பாடுலாம் பார்த்துட்டு இருக்கா. சரி அவ்வளவுதான், நாங்க இதோட அப்படியே கீழே இறங்க போறோம். வரேட்டா. ஓகே